வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Java-MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. IDE இல்லாமல் யூஸ்வலாக நம்ம NetBeans இல்லை Eclipse IDE மூலியமாக தான் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம கிட்ட IDE இல்லைன்னா எப்படி கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவையும் MySQL டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணுற MySQL கனெக்டிவிட்டி ஜார் ஃபைல் வேணும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MySQL டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஃபைனலாக நோட்பேடில் ஒரு ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த லிங்க்லேருந்து ஜாவாவையும் MySQL டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஓல்டு வெர்ஷன் தான். இந்த லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி என்னோட டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு MySQL என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் முதல்ல. ஸோ MySQL கிரியேட் டேட்டாபேஸ் emp_data அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளார போகிறதுக்கு யூஸ் ஸ்பேஸ் emp_dataன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் தான் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ கிரியேட் டேபிள் emp_data அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட காலம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணுறேன். அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்டு, சைஸ் வந்து 10, அதுமாதிரி எம்ப்ளாயி நேம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்கேர் டைப்பு. அடுத்து எம்ப்ளாயி அட்ரஸ் கிரியேட் பண்ணுறேன். அதோட டைப் பார்த்தீங்கன்னா வேர்கேர். ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிடணும் முன்னாடியே. ஸோ இன்சர்ட் இன்ட்டு emp_data வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி நம்பர்ன்றதுனால அது ஒரு இன்டீஜர்ன்றதுனால 1 கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங்குன்றதுனால ஸோ எம்ப்ளாயி நேம் ராஜான்னு கொடுத்துக்கிட்டேன், எம்ப்ளாயி அட்ரஸ் சென்னைன்னு கொடுத்துட்டேன், சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி 2 ரெக்கார்ட்ஸ் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம MySQL டேட்டாபேஸில் பண்ணலாம். ஸோ நீங்கள் MySQL இன்ஸ்டால் பண்ணும்போதே அதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்ட் நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து அட்மின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த query கொடுங்க, கிரியேட் டேட்டாபேஸ் emp_data. இதான் என்னோட டேட்டாபேஸோட நேமு. அடுத்தது இந்த டேட்டாபேஸ் உள்ளார போகணும் நான். ஸோ அதுக்கு இந்த query கொடுங்க. ஸோ யூஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு emp_data. ஓகே, டேட்டாபேஸ் சேஞ்சுன்னு வந்துருச்சு, உள்ளே போயாச்சு. இப்போ டேட்டாபேஸ்க்குள்ளார போனதுக்கப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்லேருந்து நான் அந்த query அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ டேபிள் நேம் வந்து emp_data. ஸோ என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அதேமாதிரி வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், செகண்ட் ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் கமிட் கொடுத்துக்கலாம். ஸோ MySQL ஜார் ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருந்தேன், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் டு MySQL ஜார். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு இந்த MySQL ஜார் ஃபைல் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்னோட நோட்பேடில் டேட்டாபேஸ் கோட் டைப் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிள் ஜாவா டேட்டாபேஸ் கோட் தான். ஃபர்ஸ்ட் SQL queries யூஸ் பண்ண போகிறதுனால இம்போர்ட் பண்ணிக்கிறேன் SQL queries-ஐ. ஸோ கிளாஸ் நேம் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷனு. அதுக்கப்புறம் class.for நேம்ல தான் நம்ம அந்த டிரைவர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். com.mysql.jdbc.driver அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் ஃபைல் தான் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஜார் ஃபைல்ல இருக்கும்.
அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, MySQL emp_dataன்னு இருக்கணும். அதுமாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்ட் வந்து அட்மின். ஸோ அப்புறம் SQL query கிரியேட் பண்ணுறோம். ஃபைனலாக அந்த SQL query எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதில் நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP டேட்டான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்தடுத்த ரெக்கார்ட்ஸ் ஃபெட்ச் பண்ணுறதுக்காக while rs.next அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதில் பிரிண்ட் பண்ணும்போது அந்த 3 காலமை பிரிண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பரு, செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்ப்ளாயி நேமு, தேர்டு காலம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ். அதுதான் getInt of 1, அப்புறம் 2, அப்புறம் 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ப்ரோக்ராமு. ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூஸை ஃபெட்ச் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை காமிக்கும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணும்போது dbcon.javaன்னு சேவ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கிறேன். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் இருக்கிறேன், அதனால cd ஸ்பேஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம JDKக்கு பாத் செட் பண்ணோம் இல்லையா. ஸோ பாத் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துக்கிட்டு என்னோட எக்ஸ்ப்ளோரர் போயிட்டேன். அங்கே C டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் JDK 1.8ல் பின்குள்ளே போயிடுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாத் செலக்ட் ஆகிடுது. அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், பாத்தை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த ஜார் ஃபைலை நம்ம கிளாஸ் பாத்தில் செட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ செட் ஸ்பேஸ் class path equal to percentage class path percentage semicolon. அந்த ஜார் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத்து நம்ம கொடுக்கணும். அடுத்தது ஸோ என்னோட சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த MySQL தான் ஜார் ஃபைல் இருக்கு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பாத்து தெரியுது இல்லையா. ஸோ C:**ல யூசர்ஸில் டெஸ்க்டாப்பில் இருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளார MySQL 5.0.7 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். ஸோ அதையும் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்லாஷ் அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல் நேம் கொடுக்கணுமா இல்லையா. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா MySQL 5.0.7. ஸோ ஜஸ்ட்டு F2 கொடுத்தீங்கன்னா ரீநேம் காமிக்கும், அப்போ செலக்ட் ஆகும். அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அந்த நேமை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் நீங்கள் .jar மறக்காமல் கொடுக்கணும், ஏன்னா அது ஒரு ஜார் ஃபைல். ஸோ இப்படி தான் நம்ம ஜாவாவையும் MySQL டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த ஜார் ஃபைலை கிளாஸ் பாத்தில் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணலாம். ஸோ ஜாவா C dbcon.java அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ஜாவா ஸ்பேஸ் dbcon. ஓகே, ஃபைன், we got output. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ராஜா சென்னை, செகண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ரவி பெங்களூர். ஸோ இப்படி தான் நீங்கள் IDE இல்லாமல் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ண முடியும். நெட்பீன்ஸ் ஐடியை பேஸ் பண்ணி எப்படி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பண்ணுறதுன்றதை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.